ஸோ ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து அலிசியா பிளாங்கை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்பின்ஸ் வந்து நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கேம் வந்து நான் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 13K ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணேன். அதெல்லாம் எப்படி பண்ணேன், நம்மளால் இந்த கேமில் எவ்வளோ வந்து எசன் ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும், ஸோ அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் லைக் எப்படி வந்து கரெக்டாக வந்து நம்மளால் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்ற எல்லா வேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ எசன் ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது அதிகமாக அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்துக்கான நம்ம ஒரு டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து தரேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த கேம் அப்டேட் ஆனதுக்கப்புறமா லைக் லிட்டரலாக நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸ்லேருந்துமே வந்து உங்களால் பார்த்திங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் தெரிஞ்சிருந்துச்சுனாலும் பரவாயில்ல பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த டெய்லி மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்தே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 எசன் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு நாளுக்கு வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ 100க்கு வந்துச்சுன்னா ஒரு 70 கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஸ்டேஜில் 30 கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு 100 ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். 100 தான் 100 ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களால் ஒரு நாளுக்கு வந்து இந்த டெய்லி மிஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நிறைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, அதிலேருந்து எடுக்க முடியும். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ஒன்று வந்து நான் உங்களுக்கு இப்போயே கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காட்டுறேன். ஸோ 70 ரீச் பண்ணால் ஒரு அமௌண்ட் ஆஃப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஹண்டர்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணால் ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஷேடோஸ் வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பட் அதில் வந்து எசன் ஸ்டோன் கொடுக்க மாட்டாங்க, பட் எனக்கு வந்து அது தேவைப்படுது இப்போதைக்கு அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்னால் பருக்காவை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பருக்கா வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ இது பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பண்ணும். இப்போ இது பண்ணோன்னே 5 ஆயிடுது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன். ஸோ அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்ன்ற மாதிரி வருதா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வந்து என்னோடய ஷேடோஸ் வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருது. ஸோ அதனால் என்னால் லைக் ஒரு ஷேடோஸ் வந்து எக்ஸ்ட்ராவுமே அன்லாக் பண்ண முடியும். பட் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்கன்னா ப்ரோ லெவல் 60 தாண்டிங்க, இப்போ 2 தான் வச்சுருக்கீங்களான்ற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இக்ரிஸை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டேன். ஸோ 150 ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோஸ் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு ஷேடோஸ் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அயனை பண்ணலாமா டேங்கம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, நான் வந்து அயன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அயனே பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து இக்ரிஸை பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு, கிட்டத்தட்ட 200 கிட்ட தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு முடியாது. அதனால் அயனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலான்றதுனால அயனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி என்னோட இதில் வந்து பண்ணிடுறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா எனக்கு அடுத்த ஒரு ஐடியா வந்து கிடச்சிச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே காமிச்சிச்சா பேட்டில் டயர் லெவல் அச்சீவ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மெயினான ஒரு விஷயம். இப்போதைக்கு என்னோட பேட்டில் டயர் வந்து பார்த்திங்கன்னா 19ல் இருக்குது. என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5.5K எசன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது அந்த பேட்டில் டயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என்னால் அவ்வளோ எசன் ஸ்டோன்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே 300 வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமும் கிடையாது, ஈஸி தான். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு ரிசோர்ஸஸ் இல்லாதனால நான் கம்முன்னு இருக்கேன், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேட்டில் டயர் வந்து பார்த்திங்கன்னா 18ல் இருக்குது. ஸோ அடுத்து 19 போனோன்னா எனக்கு இன்னும் ஒரு 18,000 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. இந்த மாதிரி நான் ஒரு 18 கிளியர் பண்ணியிருக்கேனா. ஸோ இதுலேருந்தே எனக்கு சாலிடாக ஒரு 5K எசன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து முக்கியமாக இந்த பாண்ட் சிஸ்டம். ஸோ பாண்டை பற்றி கடைசியாக பார்ப்போம். நம்ம கோடெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கோடெக்ஸ்லேருந்தே உங்களால் லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எசன் ஸ்டோன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க உங்களுக்கு அதிகமாயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ஐட்டம்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இப்படி ஒரு 10 ஐட்டம்ஸ் வந்து அன்லாக் பண்ணிங்கனாலே, ஈவன் எஸ்எஸ்ஆரே சொல்கிறேன். ஸோ அதை அன்லாக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 எசன் ஸ்டோன் இதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு சேலஞ்சஸ்லேருந்து சத்தியமாக கிடைக்காது, இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் சேலஞ்சஸில் நீங்கள் உங்களுக்கு வேறு ரிசோர்ஸஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மெயினாக அடுத்து இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டருன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ்லேருந்தே உங்களால் ஒரு 10K to 12K எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து சாலிடாக வந்து எடுக்க முடியும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் ப்ரோ நான் ஸ்டார்டிங்லேருந்து விளையாடி எடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், இப்போதைக்கு நான் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, லைக் அந்த கேஸில் நீங்கள் இப்போ தான் ஒரு சாப்டர் 8 முடிச்சிருக்கீங்க, 9 முடிச்சிருக்கீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் பிகினர் டிப்ஸுன்றதுனால உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து எடுக்க முடியும். முக்கியமாக நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த சைட் சாப்டர்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். இதை வந்து விட்டுறாதீங்க. சைட் சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 7K to ஒரு 10K எசன்ஸ் ஸ்டோன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12Kக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு இப்போ வரைக்குமே புரியல எப்படி வந்து அலிசியா விளாண்டுக்கு வந்து ஒரு 35K எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து செலவு பண்ணன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களால் எந்தெந்த இடத்துல எடுக்க முடியும் தான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து எதையுமே வந்து இது பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின் சாப்டர்ஸ் அண்ட் சைட் சாப்டர்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ரிவர்ஸ் மோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே எடுக்க முடியும். ஸோ இப்போ தான் வந்து நான் தேவையில்லாமல் 4K எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு இடத்துல செலவு பண்ணேன். அது சொன்னீங்கன்னா திட்டுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சொல்லலை. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த ஹண்டர்ஸ் அச்சீவ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் ஒரு 1K எசன்ஸ் ஸ்டோன்ஸ்க்கு மேலே எடுக்க முடியும். 1.5K வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஹண்டருக்கு உங்களால் ஒரு 250 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே 6 to 7 கிட்டே இருக்குது. உங்களால் 1.5K தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதனால் அதுலேயுமே வந்து பாருங்கள். ஏன்னா அந்த கீஸை வந்து வேஸ்ட்டாக விட்றாதீங்க. அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ரீஜென்ரேட்டுமே ஆகாது. 3 கீஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எப்பயுமே கிளியர் பண்ணிட்டே இருங்க. இப்போதைக்கு நான் ஒரு 4 ஸ்டோரி கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் 2 ஸ்டோரி தான் இருக்குது. அதையுமே வந்து நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் இன்றைக்கான ப்ராக்ரஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு இந்த என்கோர் மிஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 to 30, 40ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் டஞ்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இதிலேருந்து உங்களால் எடுக்க முடியும். பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல் டைம்லேருந்து உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. எடுக்க முடிஞ்சாலும் ஒரு 30 அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த கோடெக்ஸ் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அல்டிமேட்டான ஒரு இடம் இந்த பாண்ட்ஸ். ஸோ இதிலேருந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7K எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து தாராளமாக எடுக்க முடியும். ஏன்னா எஸ்ஆர்ஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ஸ்டோன்ஸ் வந்து எடுக்க முடியும். உங்ககிட்ட எஸ்எஸ்ஆர் இருந்துச்சுன்னா 150 ஸ்டோன்ஸும், எஸ்ஆர் இருந்துச்சுன்னா 350 ஸ்டோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அப்படி வந்து நம்ம கேமில் மொத்தம் ஒரு 12 எஸ்எஸ்ஆர்ஸ் வந்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட அதுலேருந்து ஒரு 2000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் வந்து ஒரு 13 இருக்காங்க. அது கால்குலேட் பண்ணிங்கன்னா சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பாண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். பட் இதெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் உங்களோட கோல்டை வந்து செலவு பண்ணணும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் கோல்டு வந்து செலவு பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எஸ்எஸ்ஆர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ வேறு வழி தெரில. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிட்டேன். சாரி, லெவல் 50 40 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் கிளைம் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இந்த பேக்யூனோட சில்வர் வெர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும், அதாவது இந்த பீஸ்ட் வெர்ஷன் அது இல்லை, அது மட்டும் எடுத்துகிட்டா கேமில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே என்கிட்ட இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களால் எந்தெந்த இடத்துல எடுக்க முடியும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன். இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இல்லை ப்ரோ இதெல்லாம் இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புது பிளேயராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போடுவோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.